ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு சின்ன குக்கிங் ரொட்டீன் வீடியோ உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நான் சப்பாத்தி, ரைஸ், பொரியல் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ராஜ்மா கிரேவி வந்து ரைஸுக்கும் நம்மளுக்கு எடுத்துக்கலாம், சப்பாத்திக்கும் பொருத்தமாக இருக்கும். ஒர்க்கிங் டே அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன மெனுவாக வந்து பிளான் பண்ணிக்கலாம், 2 in 1 பர்பஸில் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி மெனு வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த சப்பாத்தி மாவு பிசைகிற ப்ராசஸை ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா சப்பாத்தி மாவு நல்லா ஊறி நம்மளுக்கு சப்பாத்தியும் சாஃப்டாக கிடைக்கும். அடுத்து இந்த சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சதுக்கப்புறமா சாதத்துக்கு அரிசி ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸில் சிகப்பரிசி, கைக்குத்தல் அரிசி இந்த மாதிரி நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஹெல்த்தி ஆப்ஷனுக்கு மாறுறது தப்பு இல்லையே. நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ண அந்த மெத்தடை வந்து நம்ம முழுக்க மாறாமல் படிப்படியாக மாறி வந்தோம்னா குழந்தைங்களும் வந்து ஹெல்த்தியாக இருப்பாங்க, நம்மளுக்கும் அந்த ஒரு திருப்தி இருக்கும், நல்லதை கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தி. இடையில் அப்படியே தண்ணி விட்டு விட்டு இந்த மாவை பிசைஞ்சு விட்டு அழகாக அது ஒன்று சேர்ந்து வர்ற வரைக்கும் நான் அப்படியே கலந்து விட்டுக்கிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து அது கூடி வந்தாச்சு. இதை நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டு அப்படியே கவர் பண்ணி வச்சிடலாம், இல்லைன்னா வெளியே வந்து ட்ரை ஆன மாதிரி ஆகிடும். அதனால் வெளியவும் நான் வந்து கொஞ்சமாக நெய் விட்டு எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு வெட் கிளாத் வந்து போட்டு மூடி வைக்கலாம். ஸோ நம்ம சப்பாத்தியோட சாஃப்ட்னஸ் நம்மளோட பிசைகிற அந்த இதில் தான் இருக்குது, எவ்வளோ நேரம் எந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணி நம்ம பிசைகிறோமோ அப்போ அந்த அளவுக்கு அது வந்து கம்ப்ளீட்டாக சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ சப்பாத்திக்கு மாவு ரெடி ஆயாச்சு. இப்போ குக்கரில் ராஜ்மா வேக வச்சுருக்கேன், அதுவும் வந்து ரெடி ஆயிடுச்சு. அந்த விசில் வர்றதுக்குள்ளே அந்த குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, தேங்காய் எல்லாமே வந்து நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அடுத்தது ரைஸ் வந்து சாப்பாட்டுக்கு ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு செய்யும் போது எப்போவுமே சாஃப்டாக நல்லா இருக்கும் இல்லையா. அடுத்து எடுத்துகிட்டு நான் பொரியலுக்கு அதையும் கட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 வாணலியில் ஒன்று வந்து குழம்புக்கும் இன்னொன்று பொரியலுக்கும் எண்ணெய் வச்சு தாளிச்சாச்சு. ஸோ இதில் கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு எல்லாமே பொரியலுக்கு ஆட் பண்ணிட்டேன். குழம்புக்கு வந்து வெறும் கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணி ரெண்டையுமே வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் பொரியலுக்கு போட்டிருக்கேன். இது நல்லா வணங்கினதுமா காய் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். பீக்கக்காய் தோல் துவையது நம்ம அதை வந்து அடிக்கடி உடம்புல சேர்த்திட்டே இருக்கும்போது வயிற்றுக்குள்ளே இருக்க புண்ணெல்லாம் வந்து ஆறும். ஸோ இப்போ அரைச்ச மசாலா, தேங்காய், இஞ்சி, பூண்டு எல்லாமே வச்சு அரைச்ச மசாலாவையும் அந்த எண்ணெயிலே வந்து வதக்கி விட்டுக்கிறேன். ஸோ இந்த பச்சை வாசம் கொஞ்சம் போகிற ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க அந்த ராஜ்மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இந்த பொரியல் வந்து நல்லா குக் ஆகிடும். பொரியலில் கொஞ்சமாக குக் ஆனதுக்கப்புறமா மஞ்சத்தூள் சேர்த்தி உப்பும் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சத்தூள் போடும்போது கலர் மாறாமல் அப்படியே க்ரீனிஷாக நமக்கு கிடைக்கும். ஸோ வேக வச்ச ராஜ்மாவையும் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். எப்போவுமே நம்ம ட்ரெடிஷ்னல் காய்கறிகள் வந்து சேர்த்துறது ரொம்பவே நல்லது. காய்னு முடிகிற அந்த மாதிரி காய்கறிகள் நம்மளுடைய பாரம்பரிய காய்கறிகள், அதை வந்து நம்ம சேர்த்திக்கிட்டோம்னா இந்த கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பொரியலும் நல்லா தண்ணியெல்லாம் விட்டு ரெடி ஆயாச்சு. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அரிசி வச்சாச்சு, குழம்பும் வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ சப்பாத்திக்கும் நான் வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். ஸோ ஆல்டர்னேட்டிவ் டேஸில் அந்த மாதிரி ரசம் வந்து நான் ரெகுலராக வந்து நம்ம அப்படியே தொடர்ந்து ரசம் வச்சுட்டே இருந்தால் சில சமயம் வந்து வேஸ்ட் ஆகிடுது. அதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லை நம்மளை இதுக்கு தகுந்த மாதிரி மெனுவுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ரசம் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சப்பாத்தியை வந்து உருண்டைகளாக அந்த மாவை வந்து பிரிச்சுட்டு சப்பாத்தியும் தேய்க்க ஆரம்பித்தாச்சு. ரைஸ் ஆகிறதுக்குள்ளே இந்த சப்பாத்தியும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சப்பாத்தி தேய்ச்சி முடித்ததும் டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணுறது, அப்படியே அந்த கேப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க அந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணியாச்சு. சைட் பை சைடு வந்து இந்த அடுப்பு மேடையும் தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்குமே நம்மளுக்கு கவர் ஆகும். மெனுவும் வந்து ஈஸியான மெனுவாக சப்பாத்தி ப்ளஸ் ரைஸ் ரெண்டுக்குமே ஏற்ற மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப நேரம் இழுக்காமல்
குயிக்காக வந்து இந்த குக்கிங் ரொட்டீன் வந்து முடிஞ்சிடுச்சு. கூடவே குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ், ஆப்பிள் கட் பண்ணுறது, வேறு ஏதாவது சின்னதாக ஸ்நாக்ஸ் எடுத்து பேக் பண்ணுறது, வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கும் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ குக்கர் விசில் முடியறதுக்குள்ளே நம்மளுடைய இந்த எல்லா வேலையும் கம்ப்ளீட் ஆச்சுன்னா கரெக்டாக ஃபைனலாக வந்து ரைஸை பேக் பண்ணி கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், மார்னிங் குக்கிங் ரொட்டீன் வந்து ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, பொரியல், ரைஸ், குழம்பு எல்லாமே ரெடி. ஸோ இன்றைக்கி குக்கிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். சின்ன சின்ன டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.